ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே முதல்ல சில காரியங்களை ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை வாசிக்கிற வேளையிலே அங்கே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு சமயம் உண்டு என்றவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். யாராவது வாசிக்கலாமா? ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நடக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரமும் உண்டு, ஒரு காலமும் உண்டு, சமயமும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றையும் அவர் தனித்தனியாக அவர் அங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் எந்தெந்த காலத்திலே எதை எதை செய்ய வேண்டும் என்பதை, எது எது நடக்க வேண்டும் என்பதை தேவன் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம இப்ப பார்க்கும்போது நம்முடைய நாட்டிலே ஒரு காலநிலை, மழைக்காலம் என்று சொல்லுகிறோம், வெயில் காலம் என்று சொல்லுகிறோம். மழை காலத்திலே மழை பெய்யவும், வெயில் காலத்திலே வெயில் அடிக்கவும் அது தேவன் நியமித்திருக்கிற ஒரு காலம். மழை காலத்திலே வெயிலையும் வெயில் காலத்திலே மழையும் எதிர்பார்ப்பது தவறான ஒரு காரியம். நம்ம ஒருவேளை நம்ம எதிர்பாராத விதமாக அது நடந்திருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நீங்கள் பத்திரிகையோ அல்லது டிவியை பார்ப்பீர்களானால் மழைக்காலம் என்றும் வெயில் காலம் என்றும் அவர்கள் அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. மனிதன் பிறப்பதற்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார், இறப்பதற்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அப்ப பிறக்க வேண்டிய நேரத்திலே பிறக்கவும், இறக்க வேண்டிய நேரத்தில் இறக்கவும் தேவன் நியமித்திருக்கிற காலம் உண்டு. அல்லேலூயா. எப்பொழுது நாம் பிறப்போம் என்று, எப்பொழுது நாம் இறப்போம் என்றும் தேவன் காலத்தை குறித்திருக்கிறார் என்று இங்கே நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. நம்ம வயல்ல என்ன செய்கிறோம்? அந்த வயல்ல நாற்றுகளை நடுகிறோம். நாற்று நட என்று ஒரு காலம் உண்டு, உண்டா இல்லையா? வயல்களை வைத்திருக்கிறவருக்கு தெரியும், அல்லது காடுகளை வைத்திருக்கிறவருக்கு தெரியும். விதைப்பதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது, அறுக்கிறதற்கென்று அல்லது நட்டதை பிடுங்குவதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. இப்போ விதைக்க வேண்டிய நேரத்தில் தான் விதைக்கணும், அறுக்க வேண்டிய நேரத்தில் தான் இது அறுவடை காலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? விதைக்க வேண்டிய காலத்தில் விதைக்கவும், அறுவடை செய்ய வேண்டிய காலத்திலே அறுவடை செய்யவும் வேண்டும். அதை நம்ம மாற்றி செஞ்சோன்னு வைப்போம், இப்படி எடுத்துக்கொள்ளுவோம். விதைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம விதைக்காம அறுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம அறுக்க முடியாது. அப்ப அறுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம விதைத்தோமானால் என்ன ஆகும்? அந்த பயிர் எந்த பிரயோஜனமும் இல்லாமலே போயிடும், அதனால எந்த பலனும் இல்லாமல் போயிடும். அதனால்தான் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. அப்படியானால் புலம்பல் என்றால் நம்முடைய வாழ்க்கையில சில காலங்களில் புலம்ப வேண்டும், ஆனா சில நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? நடனமாடும்படியான ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ புலம்ப வேண்டிய காலத்துல புலம்புகிற காலத்துல புலம்பவும், நடனமாட வேண்டிய நேரத்தில் நடனமாடவும் இவ்விதமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. அப்படித்தானே? பொருட்களை தேடி வைத்துக் கொள்ளுகிறோம், அதை சில வேளை இழக்கிறோம். அப்ப தேடுவதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, இங்கே சொல்லப்படும் இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட
ஆமா, காலம் உண்டு. இங்கே எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை அவர் அங்கே குறித்திருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அதினதின் காலத்திலே அவர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்படி ஒரு வசனம் கீழே வாசிக்கிறோம். அவர் அதை 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த காலத்தில் எது நடைபெற வேண்டும் என்பதை தேவன் உறுதி செய்து அவைகளெல்லாம் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதனாலதான் இந்த உலகம் நேர்த்தியாக போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எந்த காலத்துல மழை பெய்யணும், எந்த காலத்துல வெயில் அடிக்கணும், எந்த காலத்துல சம்மர், எந்த காலத்துல விண்டர் அப்படின்னு எல்லாம் டிசைட் பண்ணி வைத்திருக்கிறாரு. அதினதின் காலத்திலே அது சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காலத்துல எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யணும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம், ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். இது அவர்கள் படிக்க வேண்டிய காலம், அப்படித்தானே? அது அவர்கள் படிக்க வேண்டிய காலம். சிறு குழந்தையாயிருக்கும் போது அந்த தாயானவள் அந்த பிள்ளைக்கு ஊட்ட வேண்டிய காலம். ஊட்டி ஊட்டி பிள்ளைக்கு சாப்பிடாது, தானா சாப்பிடாது. அந்த பிள்ளைக்கு என்ன வேண்டிய காலம்? ஊட்ட வேண்டிய காலம். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலும், 2 வயதா 3 வயதா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அந்த தாய் அந்த பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். அது ஊட்டுவதற்கான காலம். ஒரு 3 வயது ஆன உடனே அந்த குழந்தை தானாக சாப்பிட வேண்டிய ஒரு காலம், அப்படித்தானே? அந்த குழந்தை தானாக சாப்பிட வேண்டிய காலம். அதற்கு பிறகு அந்த பிள்ளை தவழ வேண்டிய காலம், நடக்க வேண்டிய காலம். அதற்கு பிறகு பள்ளிக்கூடம் செல்ல வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. அரசாங்கமே 6 வருடம் அல்ல 5 வருடம் என்று அந்த அட்மிஷன் டேட் வச்சிருக்க, வயது வைத்திருக்கிறார்கள். அந்த ஏஜில் அந்த குழந்தை எங்க சேர்க்கணும்? பள்ளிக்கூடத்திலே சேர்க்கணும். பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். அப்படியானால் சேர்க்க வேண்டிய நேரத்தில் நம்ம சேர்க்கணும், பிள்ளைகள் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும். அந்த வேலையை தவறிவிட்டவர்கள் வாழ்க்கையில தோல்விதான் அடைந்திருக்கிறார்கள், அப்படித்தானே? அந்த வேலையை தவறவிட்டவர்கள் எல்லாம், அந்த படிக்க வேண்டிய காலத்திலே படிக்காமல் இருப்பவர்கள் எல்லாம் பிற்காலத்திலே என்ன செய்யறாங்க? கஷ்டப்படுறாங்க. ஏன்? எந்த காலத்துல படிக்கணுமோ அந்த காலத்துல என்ன செய்யல? படிக்கல. இங்க இருக்கிற கொஞ்சம் வயதானவர்களை எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா எல்லாம் ஸ்கூலுக்கு தான் போக சொன்னாங்க, நான் தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகிறது? இப்பொழுது அவர்கள் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு கடினமாக வேலை செய்ய வேண்டிய காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஸ்கூல் முடிந்த உடனே கல்லூரிக்கு அனுப்ப வேண்டும். கல்லூரிக்கு அனுப்ப அவர்கள் கல்லூரியில படிக்க வேண்டும். அந்த கல்லூரியில படித்து முடித்த உடனே அவள் வேலைக்கு தயாராக வேண்டும். அது வேலைக்கு தயாராகும் காலம். அந்த வேலைக்கு தயார் எடுத்துக்கொண்டு அந்த வேலையிலே சேர வேண்டிய காலம். அல்லேலூயா. வேலையிலே சேர வேண்டிய காலத்திலே வேலையிலே சேர்ந்து சம்பாதிக்க வேண்டிய நேரத்திலே சம்பாதித்து அதற்கு பிறகு திருமண காலம் வருகிறது. அல்லேலூயா. திருமண காலம் வருகிறது. திருமணம் செய்ய வேண்டிய காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? திருமணம் செய்ய வேண்டும். படிக்கிற நேரத்தில் திருமணம் செஞ்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே கல்யாணம் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இல்ல. அது படிக்க வேண்டிய காலம், அது கல்யாணம் பண்ண வேண்டிய காலம் இல்ல. அதனால கல்லூரிக்கு போன உடனே கல்யாணம் பண்ணலாம்னு அர்த்தம் இல்ல. கல்லூரிக்கும் போய் தானாக சம்பாதிக்கும் காலத்துல என்ன செய்ய வேண்டும்? திருமணம் பண்ண வேண்டும், கல்யாணம் பண்ண வேண்டும். அப்படியானால் தானாக சம்பாதிக்கிற ஒரு காலத்துல கல்யாணம் பண்ண வேண்டிய காலம். அப்ப கல்யாணம் பண்ண வேண்டிய காலத்துல என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ண வேண்டும். கல்யாணம் பண்ண பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும். அந்த குழந்தை பிறக்க வேண்டிய காலத்திலே குழந்தை பிறக்க வேண்டும். அப்படியாக ரொட்டேஷன். மறுபடி இவர்கள் சிறு வயதிலே எப்படி ஊட்டப்பட்டாலோ அதே போல இவர்கள் பிள்ளைக்கு ஊட்ட வேண்டும். இது ஒரு சைக்கிள், சைக்கிளிங் என்று சொல்லுவார்கள். அப்படியானால் எந்தெந்த காலத்திலே எது செய்ய வேண்டுமோ அந்தந்த காலத்திலே அதை நாம் செய்வோமானால் நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். அந்த நேரத்தை தவற விட்டு விட்டோம் என்றால் ரொம்ப கஷ்டப்படணும். இப்ப நம்மளே சொல்லுவோம், ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு 18 வயது முடிந்து ஒரு 20வது வயதிலே திருமணத்திற்கான ஆயத்தம் செய்ய வேண்டும், ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னு பெற்றோர்கள் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 20, 22, ஒரு 25 அப்படி வைத்துக் கொள்வோம். ஒரு 25 வயதுக்குள்ளாக பெண்ணின் திருமண வயது. இந்த திருமண வயதை இந்த திருமணம் நடக்க வேண்டிய செய்ய வேண்டிய காலத்திலே அதை செய்யாமல் விட்டுவிட்டால்
அது 25 தாண்டி 30 தாண்டி 35 எல்லாம் ஆகிவிட்டால் அந்த திருமண காலம் முடிந்து விட்டது. அதற்கு மேலாக திருமணம் செய்யும் போது அல்ல திருமணம் செய்வது கஷ்டம், அல்ல திருமணம் செய்தாலும் குழந்தை பிறப்பது கஷ்டம். அப்போ அந்தந்த காலத்திலே அந்தந்த வேலையை செய்து அந்தந்த காரியத்தை செய்வதற்காக தேவன் என்ன செய்திருக்கிறார்னால் அதினதின் காலத்திலே சகலவற்றை நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்றால் நாமும் அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும். பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் சண்டே கிளாஸ்ல எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நல்லா படிங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் வாங்க, இப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை படிப்பிலே உற்சாகப்படுத்த வேண்டும். பெற்றோர்களும் உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்கள் படிக்க வேண்டிய காலத்திலே படிக்க வேண்டும். அதற்கு பிறகு உழைக்க வேண்டிய காலத்தில் உழைக்க வேண்டும். திருமணம் செய்ய வேண்டிய காலத்திலே திருமணம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய நேரத்தில் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் சம்பாதிக்கிற காலத்திலே கொஞ்சம் சேர்த்து வைத்து எதிர்காலத்துக்காக அவர்கள் சேர்த்து வைத்து எதிர்காலத்திலே அவர்கள் இளைப்பாற வேண்டும். அல்லேலூயா. அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்வோமானால் எல்லாமே ஸ்மூத்தா போயிருக்கும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில அந்த குறித்த காலத்தில் இதை செய்யாததுனாலே என்ன நடக்கிறது? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ ஒரு 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 படிக்கிற பையனோ பிள்ளையோ கல்லூரி முடிந்து ஒரு பிஎஸ்சி பிகாம் ஏதோ படிச்சுட்டாங்க. படித்து ஓரிரு வருடங்கள்ல வேலை தேடி வேலை கிடைக்காவிட்டா இந்த படிப்புக்கான வேலை என்ன செய்யாது? கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அந்த குறிப்பிட்ட காலத்தை வைத்து ஒரு டைம் ஃப்ரேம். இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, 2 வருஷம் கழிச்சு இன்டர்வியூ போறீங்கன்னா அந்த கம்பெனி உங்ககிட்ட கேட்கும், 2 வருஷம் என்ன செஞ்சீங்க? இந்த 2 வருஷம் என்ன செஞ்சீங்க? சும்மா இருந்தேன்னா நீ இன்னும் போய் சும்மா இருன்னு சொல்லிடும். இந்த 2 வருடம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்து அந்த வேலையில ஒரு முன்னேற்றத்தை ஏதாவது காரியத்தை கண்டு நம்ம படித்து கற்று இருந்தோம்னால் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எந்த கம்பெனிலையும் நம்ம எடுத்துக்கொள்வார்னு சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்போ எந்தெந்த காலத்துல எதை செய்ய வேண்டுமோ அந்தந்த காலத்திலே அதை செய்வோமானால் அது ஆண்டவர் செய்தது போல அதினதின் காலத்திலே செய்யும் போது அது நேர்த்தியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டு எறும்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10:5 வாசிக்கலாம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். அல்லேலூயா. அறுப்பு காலத்தை தூங்குறவனோ லட்சை உண்டாக்குறவன். கோடை காலத்திலே அது சேர்க்க வேண்டிய நேரம். அதை குறித்தான் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கிற எறும்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எறும்பு கோடை காலத்துல என்ன செய்கிறதா? சேர்க்கிறது என்று சொல்லி இருக்கு. அப்படிதானே? 6ஆம் அதிகாரம். சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய், சோம்பேறியே நீ எறும்பினிடத்திலே போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அல்லேலூயா. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிறது, அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கிறது. எறும்பு அதுக்கு தலைவனும் இல்ல, அதுக்கு பள்ளிக்கூடமும் இல்ல, அதுக்கு காலேஜும் இல்ல, அதுக்கு ஃபீஸும் இல்ல, அதுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுக்கிறதும் இல்ல. ஆனா என்ன செய்து? கோடை காலத்திலே ஆகாரத்தை சம்பாதிக்கிறது, அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கிறது. நீ போய் எறும்பினிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கிறார். எறும்புங்கிறது இவ்வளவு பெருசு இருக்கா? பெருசா இருக்குதா? இல்ல. ஒரு சின்ன எறும்பினிடத்திலே போய் நீ கற்றுக்கொள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த எறும்பு என்ன செய்கிறது? அதுக்கு 5ஆம் வசனம் என்ன சொல்லி இருக்குது? அதுக்கு யார் இல்ல? பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும். அதுக்கு பிரபுவும் இல்ல, தலைவனும் இல்ல, அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. கோடை காலம் என்ற ஒரு காலம் இருக்கிறது, அறுப்பு காலம் என்ற ஒரு காலம் இருக்கிறது. அந்த கோடை காலத்திலே நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும், அறுப்பு காலத்துல என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். ஆகவே எறும்பினிடத்திலே போய் கற்றுக்கொள்ள என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் என்ன? அதினதின் காலத்திலே நாமும் எல்லா காரியங்களையும் அந்தந்த காலத்திலே செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம செய்யறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறோமா? பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே ஞானிகளின் இருதயம் கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். ஞானியின் இருதயம் என்றால் என்ன? விஞ்ஞானி அல்ல, புத்தி உள்ளவன். அவன் தான் ஞானி. யாருக்கு யாருக்கு புத்தி இருக்கிறதோ அந்த புத்தியுள்ளவர்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அல்லேலூயா. புத்தி உள்ளவர்கள் இது இன்ன காலம் என்று அறிந்து அதற்கேற்றபடி செயல்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, புத்தி உள்ளவர்கள் மட்டும்தான் காலத்தை நிதானிப்பார்கள். அந்த காலத்தை நியாயத்தையும் அவர்கள் அறிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம ஞானிகள். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம ஞானமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைகள். அப்போ ஞானிகளாகிய நாமும் இந்த காலம் என்ன காலமோ அதுக்கு தகுந்தபடி இந்த காலத்துல செய்யணும். அடுத்த மாதம் என்ன காலமோ அதுக்கு ஏற்படி செய்யணும். ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றபடி நம்ம செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. கண்டிப்பா அதன்படி செய்யும் போதுதான் வாழ்க்கையில பலன் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அதன் காலத்திலே தான் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து வந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. படிக்க வேண்டிய காலத்துல எல்லாம் படிக்கிறீங்களா? பிள்ளைகள் படிக்க வேண்டிய காலத்துல எல்லாம் படிக்கிறீங்களா? என்னன்னு கேட்கிறேன்னு இங்க திரும்பியே பார்க்க மாட்டேங்குது. பிள்ளைகள் ஆலயத்திலே சொல்லப்படுகிற இந்த ஒரு நாள் தான் இங்க இங்க இருக்கிறீங்க. மற்ற நாள்லாம் சண்டே கிளாஸ்ல இருக்கிறீங்க. பிள்ளைகள் படிக்க வேண்டிய காலத்திலே படிக்கணும். அதுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. வேலை பெற்றோர்கள் கொடுக்கிறதும் இல்லை. ஆனா அந்த பிள்ளைகள் படிக்க வேண்டிய காலத்திலே படிச்சாதான் எதிர்காலம் நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் கடினமாய் உழைக்க ஒரு வாலிப பிராயத்தில் எட்டி விட்டோம் என்றால் எந்த வேலையும் செய்ய நம்ம ஆயத்தமா இருக்கணும். கடினமான வேலையும் செய்ய ஆயத்தமா இருக்கணும். அந்த வாலிப காலமானது வேலையை கற்றுக்கொள்ளவும் வேலை கடினமாய் செய்யவும் கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிற காலம், ஞானத்தை கொடுத்திருக்கிற காலம். அல்லேலூயா. இப்ப சின்ன குழந்தைகளுக்கு அவ்வளவா ஞானம் இருக்காது. வாலிப பிராயத்தை எட்டும் போது அந்த டெவலப்மெண்ட்ஸ், அந்த மென்டல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ ஞானமும் இருக்கிறது, பலனும் இருக்கிறது. அப்போ வாலிப பிராயத்திலே தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்த பலத்தையும் பயன்படுத்தி நல்ல வேலைகளை செய்து சம்பாதிக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேலைக்காய் காத்திருக்கிறவர்களை குறித்து நான் எனக்கு ரொம்ப யோசிக்கிறேன். என்ன காத்திருக்குதல்? கிடைத்த வேலையை செய்தால் நிச்சயமாக நாம் நினைத்த வேலை கிடைக்கும். கிடைத்த வேலையை செய்தால் நாம் நினைத்த வேலை கிடைக்கும். கிடைக்க வேலையை நம்ம முழு மனதோடு முழு பலத்தோடு செய்தோமானால் ஆண்டவருடைய வசனம் சொல்லி இருக்கிறது, நீ கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாயிரு, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே கொடுக்கப்பட்ட காலத்திலே நம்ம என்ன செய்யணும்? அந்த வேலையை செய்து அதிலே உண்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைனாலும் கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள்னாலும் நன்றாக படிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்க வேதம் சொல்லி இருக்கிறது. ஒருவர் ஞானத்திலே குறை உள்ளவனாயிருந்தால் அவர் சர்வ ஞானமுள்ள தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு நிறைவாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு புரிய மாட்டேங்க, இந்த சப்ஜெக்ட்ல நான் வீக்கா இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டால் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத ஆண்டவர். சாலமோன் ஞானத்தை கேட்டது கர்த்தருக்கு பிரியமா இருந்தது போல நீங்களும் கேட்கிறது கர்த்தருக்கு பிரியமான காரியம், உங்களுக்கும் ஞானத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அதினதின் காலத்திலே நம்ம அதினதின் காரியங்களை செய்ய வேண்டும். அதே போல பெற்றோர்களும் சின்ன பிள்ளைகளை குழந்தையா இருக்கும் போது பிள்ளைகளை ஊட்டி நன்றாக பலப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சின்ன குழந்தையா இருக்கும் போது அவளை ஊட்டி வளர்த்தமானால் அது முதியவர்கள் ஆகும்போது கூட அந்த பலன் இருக்கும். அல்லேலூயா. படிக்க வைக்க வேண்டும், படிப்பின் மேல் அக்கறை செலுத்த வேண்டும். பெற்றோர்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். நம்முடைய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வரணும். அதுக்கு பெற்றோர்கள் என்ன ஸ்கூலுக்கு அனுப்பினா போது பெற்றோர்கள் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளைகள் படிப்பிலே கவனம் செலுத்தினால் மட்டும்தான் படிக்க வைக்கிறதுனால பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்தில் ஒருவர்
படிச்சு பிரயோஜனம் இல்லை. பிகாம் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் பேங்க்ல லோன் வாங்கி படிச்சிருக்கிறாங்க, வேலைக்கும் போகல, அந்த லோனை கட்ட முடியல. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பேங்க்கார வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான், படிச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப படிக்கும்போது நல்லா படிச்சிருந்தா கண்டிப்பா என்ன கிடைச்சிருக்கும்? வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலை கிடைக்கணும்னா நல்லா படிச்சிருக்கணும். நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்பவுமே வேலை காத்துட்டே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன செய்யல? வேலையும் கிடைக்கல, பேங்குக்கு பணமும் கட்டணும், ரொம்ப இக்கட்டான நேரம். அப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிற தருணத்தை பயன்படுத்தி நல்லா படிக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் கூட கொஞ்சம் மார்க் வாங்குறவங்களா இருக்கக்கூடாது, நல்ல மார்க் வாங்குறவங்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லி சொல்லி வளர்க்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, ஆகவே நீ நல்ல மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும். சரி, இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதினதின் காலத்திலே அவரவர்கள் செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யணும். ஏன்னா ஆண்டவர் அதினதின் காலத்திலே சகலவற்றை நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் செய்தது போல அது செயல்பட்டு வருகிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே சங்கீதக்காரர் இவ்விதமாய் சொல்லுகிறார், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும், அதற்கு தயை செய்யும் காலமும், அதற்காக குறித்த நேரமும், அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. தேவன் தயை செய்வதற்கான ஒரு காலத்தையும் நேரத்தையும் குறித்திருக்கிறார். அது வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் இரக்கம் செய்வதற்கும் தயை செய்வதற்கும் எல்லாவற்றும் காலத்தை குறித்திருக்கிறார். அதற்கு அந்த குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் தேவன் குறித்த நேரத்தில் சகல காரியங்களும் வரும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? காலத்தை அறிந்தவர்களாய் நடக்கணும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார், நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நடக்க வேண்டும். வாசிக்கலாமா? ரோமர் 13:11. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. நித்திரை விட்டு எழுந்தத்தக்க வேலை ஆயிற்று. அல்லேலூயா. நமக்கு தெரியும், நம்ம 8 மணி டியூட்டிக்கு போகணும் அப்படின்னா 7 மணிக்கு எழும்பணும். 6 மணிக்கு டியூட்டிக்கு போகணும்னா 5 மணிக்கே எழும்பணும். அப்போ நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். அப்ப எழுந்திருப்பதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கான நேரத்தை அறிந்தவர்களாய் நான் நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இவ்வளவு படிச்சுட்டேன், எனக்கு வேலை கிடைக்கணும், நான் இப்பொழுது திருமண வயதை எட்டி விட்டேன், எனக்கு திருமணம் நடக்கணும், இப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் இப்போ ஒரு வேலைக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு, நான் ஒரு வீட்டை கட்டணும். எல்லாவற்றுக்கும் அந்தந்த காலத்திலே அதற்கான அந்த வேலை வந்ததென்று நம்ம அறிந்து அதற்கு தகுந்தபடி நம்ம செயல்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் அதற்கான வேலை வந்தது என்று நம்ம நினைக்கிறோம்? நமக்கு அந்த வேலை தெரியுதா? அதை பத்தி நினைக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜ் எடுத்துக்குவோம். ஒருத்தருக்கு 10 வயசு, ஒருத்தர் 13 வயது, ஒருத்தருக்கு இப்போ 25 வயசு, ஒருத்தருக்கு 30, ஒருத்தருக்கு 50ன்னு வச்சுக்குவோம். இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 50, 60 எல்லாம் வந்தவங்க இருக்கிறாங்க. இப்போ நீங்க இருக்கிற ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ், என்ன செய்ய வேண்டிய காலம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது எந்த காலம்? இது படிக்க வேண்டிய காலமா, உழைக்க வேண்டிய காலமா, சம்பாதிக்க வேண்டிய காலமா, சேர்த்து வைக்க வேண்டிய காலமா? எந்த காலம் உங்களுக்கு புரிகிறதா? அந்த வேலை என்ன என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அதற்கேற்றபடி நீங்கள் செயல்படுகிறீர்களா? அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி செயல்பட வேண்டும். அதுக்கு தான் எறும்பை குறித்து சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கோடை காலத்திலே சேர்த்து வைக்கும். அல்லேலூயா. ஆகாரத்தை சேர்த்து வைக்கும். அறுப்பு காலத்திலே என்ன செய்யுமா? அறுப்பு காலத்திலே தானியங்களை சேர்க்கும். அல்லேலூயா. எறும்புக்கு கூட தெரியுது, நம்ம கோடை காலத்துல சாப்பாட்டுக்கானதை சேர்த்து வைக்கணும், அறுப்பு காலத்துல தானியங்களை சேர்த்து வைக்கணும். அறுப்பு காலத்துல தானியத்தை சேர்த்து வச்சாதான்
கோடை காலத்திலே அது நமக்கு உதவும்னு சொல்லி எதுக்கு தெரியுது? எறும்புக்கு தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தந்த காலத்திலே அது ஒரு எறும்பு கூட அந்தந்த காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறதுன்னா நாம ஏன் நேர்த்தியாய் செய்கிறது இல்லை? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் முன் குறித்து விட்ட காலங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள், நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும் என்று தேவன் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே சொல்லப்படும் அவர்களின் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்க. அப்படின்னா எங்க எப்போ எப்படி வாழணும்ங்கிறது எல்லாம் தேவன் குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் அந்த காலத்தை அறிந்தவர்களாய் நம்ம செயல்பட்டா போதும், நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சரியா நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சரியா அதினதின் காலத்துல யோசிக்கணும். காலம் கடந்த பின் யோசித்து பிரயோஜனம் இல்லை. ரொம்ப யோசித்து பாருங்க. காலம் கடந்த பின் யோசித்து பிரயோஜனமே இல்லை. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப எனக்கு 5 வயசு, ஸ்கூலுக்கு போகணும். யோசித்து பாருங்க. 5 வயசுல ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு குழந்தைய நீங்கள் 5 வயசுல கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு வச்சுக்கோ, ஸ்கூல்ல சேர்க்கல அப்படின்னா அந்த பிள்ளையோட 1 வருஷம் என்ன ஆயிடுது? லேப்ஸ் ஆயிடுது. 6 வயசுல சேர்க்க வேண்டுமானால் 6 வயசுல சேர்க்கணும். இல்ல இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் சேர்த்துக்கலாம்னா அதனுடைய லைஃப்ல 1 வருஷம் என்ன செய்யுது? கூட்டிட்டே போகுது. அப்போ ஸ்கூல்ல சேர்க்க வேண்டிய நேரத்துல சேர்க்கணும். அது எல்லாம் அதினதின் காலத்திலே நாம் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார். எபேசியர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலம் உங்களுடைய கரத்திலே இருக்கிற காலம். இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த காலம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த காலத்தை நீங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வயதுக்கு ஏற்ப, உங்களுடைய படிப்பிற்கு ஏற்ப, உங்களுடைய நிலைமைக்கு ஏற்ப இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பயன்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பவுல் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லுகிறார். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்துல முன் குறிக்கப்பட்ட காலங்களையும் எல்லைகளை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறாரே. அப்போ இந்த காலங்களில் நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். இந்த காலத்துல செய்யாம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செய்யலாம்னா செய்யவே முடியாது. இந்த காலத்துல செய்ய வேண்டியதை இந்த காலத்துல செய்தாதான் ஆகும். அதான் சொல்றேன், விதைக்கப்பட வேண்டிய நேரத்துல வயல்ல உழவூட்ட வேண்டிய நேரத்துல வயல்ல உழவுடணும். அதுல விதைக்க வேண்டிய நேரத்துல விதைக்கணும். அப்பதான் அறுக்க வேண்டிய நேரத்துல அறுக்க முடியும். அப்போ நம்ம நேரம் தவறி, காலம் தவறி அந்த காரியத்தை செய்யோமானால் பலன் அளிக்காது. அதாவது இப்படி யோசித்து பாருங்க. வயல்ல உழவூட்ட வேண்டிய நேரத்துல உழவூட்டணும். இன்னும் காலம் கடந்து போனா உழவூட்ட முடியாது. இன்னும் அதே போல பயிர் நட வேண்டிய நேரத்துல நடணும். அதுவும் காலம் தள்ளி போனால் நட முடியாது. அப்படி தள்ளி போனால் அறுவடையின் காலத்திலே நமக்கு பலன் எதுவும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே காலத்தில் நேர்த்தியாய் செய்ய வேண்டும். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும் போது, கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்கள், நம் வாழுகிற பகுதியில இருக்கிறவர்கள், அவள் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நம்ம ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலம் பின்பு வருமா? யோசித்து பாருங்க. இப்போ இன்னைக்கு 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதியா 4ஆம் தேதி 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இன்றைக்கோடு முடிவடைகிறது. இனி வாழ்க்கையில எப்போதாயிலும் இந்த நாள் வருமா? வரவே வராது. இந்த நாள் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் முடிந்து போயிட்டால் திரும்ப வரவே வராது. ஆகவே இந்த நாளிலே, இந்த காலத்துல என்ன செய்ய வேண்டுமோ அதை செஞ்சிடணும். அதை நாளைக்குன்னு வைக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்தான். அல்லேலூயா சொல்லுமா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்திலே, தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்திலே, தன் காலத்திலே தேவனுடைய சித்தப்படி அவருக்கு ஊழியம் செய்தான். அல்லேலூயா. ஊழியம் செய்து நித்திரை அடைந்தான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அவனுக்கு கொடுக்கப்பட்ட, தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்திலே அவன் செய்ய வேண்டிய ஊழியத்தை, தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை அவன் செய்து நித்திரை அடைந்தான். அல்லேலூயா சொல்லுமா. அப்படின்னா நம்முடைய இந்த வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு எப்படி ஊழியம் செய்ய வேண்டுமோ, தேவனுக்காக எப்படி பயன்பட வேண்டுமோ அப்படி பயன்பட்டு தான் மரிக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இப்ப இந்த வருஷத்துல என்ன செய்யணுமோ இந்த வருஷம் செய்யணும், அடுத்த வருஷம் என்ன செய்யணுமோ தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். அல்லேலூயா. அப்போ தன்னுடைய காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டது. தாவீது தன்னுடைய காலத்தில் என்னவெல்லாம் செய்தான் எல்லாம் சொல்லல. தாவீது தன் காலத்தில் செய்ததிலே மிகவும் பாராட்டப்பட வேண்டியதும் மிகவும் சரியாத என்னவென்றால் தேவனுடைய சித்தத்தின்படி அவன் ஊழியம் செய்து மரித்தான். அதான் ஒரு ஷார்ட்டா தாவீதை பற்றி இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் ஏராளம் தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிஸ்ட், ஒரு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு வசனத்தை சொல்லுங்கன்னா இந்த வசனம் தான். தாவீது தன் காலத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே அந்த வருடங்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். அல்லேலூயா. அப்போ இந்த வாழுகிற இந்த நாட்களிலே நாம் தேவனுக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியுமோ அப்படி ஊழியம் செய்துதான் மரிக்க வேண்டும். அதுதான் மேன்மையான ஒன்று. தாவீது ஆலயத்தை கட்டினான், ஆலயத்துக்காக பொருளை எல்லாம் சேர்த்து வைத்தான், தாவீது யுத்தம் செய்தான், இது ராஜ்யங்களை ஜெயித்தான். இதெல்லாம் டசன்ட் மேட்டர். அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. எதுதான் மேட்டர் அப்படின்னா அவன் தன் காலத்திலே தேவனுக்கு ஊழியம் செய்து மரித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மரிப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுக்காக தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டியதான வேலைகளை, ஊழியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் தாவீதை பற்றி பரலோகத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும் என்றால் இந்த வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கும். அவங்க சம்பாதிச்சது அல்லது ராஜ்யங்களை ஜெயிச்சது, இங்கே தாவீது தன் காலத்திலே செய்ய வேண்டியதை செய்து மரித்தான். அல்லேலூயா. நம்ம எப்ப மரிப்போம் நமக்கு தெரியாது. எப்ப மரிப்போம் யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கீங்க. அல்லேலூயா. இன்னும் 30 வருஷம் பாஸ்டர், இன்னும் 40 வருஷம் பாஸ்டர். நேத்து நம்முடைய பிரதர் சார்ல்ஸ் அவருடைய அக்கா மகன் இறந்துட்டாங்க. நேத்து தான் பாஸ்டர் ஜெரால்ட் சொன்னாங்க. ஆச்சரியமா இருக்கு. அருமையான ஒரு வாலிபன், 30 வயதான வாலிபன், திடீரென்று ஒரு மரணம். யோசித்து பாருங்க, எப்பொழுது மரிப்போம் என்று நமக்கு தெரியாது. அப்போ உயிரோடு இருக்கும் காலத்தில் ஊழியத்தை செஞ்சுட்டு மரிச்சிடணும். அப்போ மரிக்கிறதுக்கு முன்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்னது? சிறந்த விஷயம் என்னது? ஊழியம். அல்லேலூயா சொல்லுமா. தேவனுடைய சித்தத்தின்படி. எல்லாரும் பாஸ்டராய் சபையை கட்டணும்னு சொல்ல, உங்களை குறித்த தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் தேவனுடைய ஊழியம் செய்து மரிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியம் செய்ய சத்தியத்தை சொல்வது மட்டும் ஊழியம் இல்ல. இப்ப ஆலயத்துக்கு வேலை செய்யணும், அது ஒரு ஊழியம் தான். ஊழியக்காரருக்கு ஒரு ஊழியம் செய்யறோம், அதுவும் ஊழியம் தான். இந்த தேவனுக்கு அடுத்த காரியங்களே யாருக்கு எதை செய்தாலும் அது ஊழியம் தான். அல்லேலூயா. நம்மளே சாப்பிட்டு நம்மளே ட்ரெஸ் பண்ணி நம்மளே வாழ்றது ஊழியம் இல்ல. நாம் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் பிறருக்கு எதை செய்கிறோமோ அதுதான் ஊழியம். அல்லேலூயா. ஒருவருக்கு உதவி செய்தா கூட அது ஊழியம் தான். அல்லேலூயா. ஒருவரை நல்வழிப்படுத்தினால் அது ஊழியம் தான். ஒருவரை படிக்க வைப்பதற்கு ஒரு உதவி செய்தால் அது ஊழியம் தான். பிறருக்கென்று எதை செய்கிறோமோ, கர்த்தருடைய நாமத்தினாலே பிறருக்கு எதை செய்கிறோமோ அதெல்லாம் ஊழியம். அல்லேலூயா. தாவீது வாழ்ந்த காலத்திலும் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் இருந்தாங்க. தாவீது ஆசாரியன் அல்ல, ஆசாரியனும் தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தாவீது ராஜா. அவனால என்ன செய்ய முடியுமோ, தேவனுடைய சித்தத்தின்படி அவன் என்ன செய்ய முடியுமோ அந்த ஊழியத்தை அவன் செய்தான். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். தாவீது தன் காலத்திலே
தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து. அல்லேலூயா. வாழ்நாளில உயிரோடு இருக்கிற காலத்துல நாம தேவனுக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஒரு நல்லாத்தான் அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க அல்லேலூயா சொல்றது கூட ஒரு ஊழியம் தான். பக்கத்துல இருக்கவங்க தூக்கமாவது கலையும், அது ஒரு ஊழியம் தானே. தூங்குறவங்க கலைக்கணும், அல்லேலூயாங்கிற சத்தத்தை கேட்ட உடனே அப்படிங்கிறாங்கன்னா அது ஒரு ஊழியம் தான். தூங்குறவங்களை எழுப்பி விடுறது ஒரு ஊழியம் தான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உயிரோடு இருக்குன்னா இதான் தாவீது தன் காலத்திலே, அதினதன் காலத்திலே தாவீது என்ன செய்தான்? தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து நித்திரையடைந்தான். அல்லேலூயா. நம்முடைய காலத்திலையும் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல நம்ம ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கிறோம் அதை செஞ்சு மறிக்கணும். அல்லேலூயா. வீட்டை கட்டணும், காரை வாங்கணும், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், சம்பாதிச்சோம், கடனாளியானோம், that doesn't matter. அது உலக வாழ்க்கையில சில நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்படுவது உண்மைதான். வீடை கட்டுவோம், அது உண்மைதான். வீடை விற்போம், அது உண்மைதான். தொழில் செய்வோம், தொழில் நல்லாவும், தொழில் இல்லாம போவோம், எல்லாம் இருக்கும். அதை குறிப்பிடப்படாத ஒன்று, அது தேவையற்றது. வேதத்தின்படியாய் உலகத்துல நாம் வாழாது நமக்கு தேவையா இருக்கலாம். ஆண்டவர் தாவீதை பற்றி சொல்லுகிறது என்ன? தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து நித்திரையடைந்தான். அல்லேலூயா. அதனால்தான் நீங்க ஆண்டவருக்கென்று சாவதற்கு முன்பாக நீங்கள் ஆண்டவருக்கென்று எதை செய்திருக்கிறீர்களோ அதுதான் கணக்குல வரும். அல்லேலூயா. இப்ப உங்க கணக்கு நிறைய இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு என் கணக்குல நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தது ஆண்டவருடைய கணக்குல இருக்கிறதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இல்ல, அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் எப்போ அல்லேலூயா சொல்ல சொன்னா, என்னுடைய கணக்கிலே நான் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ததற்கு என்னுடைய ஆண்டவருடைய கணக்கிலே கணக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. புரியலையோ? சிலவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, அவங்கள புரிய வைக்கவும் முடியாது. அவங்கள புரிய வைக்கணும்னு நினைச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அல்லேலூயா. ஆனா என்ன சொல்றேன்னா, தேவனுக்காய் ஊழியம் செய்தது மட்டும்தான் தாவீதுடைய கணக்கிலே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தன் காலத்திலே அவன் என்ன செய்தான்? ஊழியம் செய்தான். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. நோவாவின் வம்ச வரலாறு அப்படிங்கிறது வேற எதையுமே சொல்ல. என்ன சொல்லுது? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் வாழுகிற நாட்களிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை நோவா நமக்கு சொல்லி கொடுத்து விட்டார். அல்லேலூயா. வாழுகிற இந்த நாட்களிலே நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டார். என்ன? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் ஆயிருந்தான். அல்லேலூயா. சொல்லுமா? பேடை கட்டினான்னு கூட சொல்லல. அல்லேலூயா. அதெல்லாம் இல்ல. ஆண்டவருடைய பார்வையிலே அவன் வாழுகிற நாட்களிலே அவன் எப்படி இருந்தான்? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் ஆயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. சொல்லுமா? வாழுகிற நாட்களிலே நாம் நீதிமான்களும் உத்தமர்களுமாய் இருக்க வேண்டும், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுமா? தேவனோடு சஞ்சரிக்கிறது. இது நான் ஏற்கனவே தேவனோடு சஞ்சரிப்பது என்னவென்று நான் இங்கே ஏற்கனவே உங்களுக்கு செய்தியை கொடுத்திருக்கிறேன். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் நோவா. அப்ப நம்ம வாழுகிற நாட்கள்ல நாம் யாரோடு சஞ்சரிக்கணும்? யாத்திரை செய்ய வேண்டும். இயேசுவோடு, தேவனோடு பயணம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனோடு பயணம் செய்வது என்றால் என்ன? அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி நடந்து அவருடைய பாதையில நடக்கிறது தான் இங்கே சொல்லப்படும் தேவனோடு சஞ்சரிக்கிறது. அல்லேலூயா. 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 அப்போ இங்க ரெண்டு பேரை பார்க்கிறோம். ஆபிரகாம் எப்படி என்ன செய்தான்? தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து. தாவீது தன் காலத்திலே தேவனோடு என்ன செய்தான்? தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து மரணம் அடைந்தான். நோவா தன் காலத்திலே நீதிமானும் உத்தமனுமாயிருந்து தேவனோடு சஞ்சரித்தான். மூணாவது ஒரு மனுஷனை பத்தி பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
அதற்கு ஆபிரகாம், ஆ, மகனே, ஆ, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் ஆ. உன் நன்மைகளை உன் அனுபவித்தாய். நன்மைகளை அனுபவித்தாய். லா- இங்க ஒரு மனுஷனை சொல்லி இருக்குது. யாரு? ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அந்த பெரிய ஐஸ்வர்யவானை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. பூமியிலே வாழும் காலத்துல உன்னுடைய எல்லாம் என்னவெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டான் இந்த ஐஸ்வர்யவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் செய்த ஒரே ஒரு காரியம், தன் காலத்துல அவன் என்னவெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியுமோ அதையெல்லாம் அனுபவிச்சு விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. லாசருவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ நீயோ வேதனைப்படுகிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. முதல் 2 மனிதர்களை பார்த்தோம். ஒன்று தாவீது, இன்னொன்று நோவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து மரித்தான். இரண்டாவது நோவாவை குறித்து பார்க்க தேவனோடு சஞ்சரித்தான். இங்க 3வது மனிதன் என்ன செய்தான்? தன் வாழ்க்கையில என்னவெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதையெல்லாம் அனுபவித்தான். இப்பொழுது அவன் வேதனைப்படுகிறான். சொல்லும் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் என்று எண்ணம் கொண்டிருக்கிறவர்கள் தன் கிடைச்ச நேரத்துல எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியுமோ, வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்த இந்த ஐஸ்வர்யவான் இப்பொழுது வேதனைப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யவான் எல்லாவற்றையும் அனுபவித்தான், இப்பொழுது வேதனைப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த உலகத்திலே வாழும் காலத்துல இந்த தாவீதை போல இந்த நோவாவை போல நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படியானால் நாம் தேவனோடு கூட இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்தான், அவன் தேவனுக்கு சிநேகிதனா இருந்தான். அவர்கள் தான் தேவனோடு கூட இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையில எல்லாவற்றையும் கிடைக்கிறதையெல்லாம் அனுபவித்த இந்த ஐஸ்வர்யவான் அந்த பரலோகத்திலே அல்ல, அந்த நரகத்திலே வேதனைப்படுகிறான். அல்லேலூயா. அப்போ காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. 2 பேரை மாதிரி நம்முடைய காலத்தை பயன்படுத்தணும். ஒன்னு தாவீத மாதிரி நம்முடைய காலத்தை பயன்படுத்தணும், இன்னொன்று நோவாவை மாதிரி நம்முடைய காலத்தை பயன்படுத்தணும். இந்த மனுஷன் மாதிரி இந்த ஐஸ்வர்யான போல காலத்தை தவறாக பயன்படுத்தி எதிர்காலத்திலே நம்முடைய நித்தியத்திலே நம்ம வேதனைப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில 2 இப்படி நம்முடைய காலங்களை இப்படி பிரிக்கலாம். எல்லா காலங்களையும் 3 விதமாய் பிரிக்கலாம். ஒன்று பாஸ்ட் டென்ஸ், ஒன்று பிரசன்ட் டென்ஸ், ஒன்று ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்கள் இருக்கிறது. அப்படிதானே எல்லாருக்கும் தெரியும். கடந்த காலம் என்று ஒரு காலம் இருக்கிறது, நிகழ்காலம் என்று ஒரு காலம் இருக்கிறது, எதிர்காலம் என்ற ஒரு காலம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முந்தின காலத்தை குறித்து வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அறியாமையுள்ள காலங்கள், அது முந்தின காலம். ஒரு காலம் இருக்கிறது, நம்மை ஆண்டவரை அறியாதிருந்த காலம். நம்ம டேவிட் தாயார் சொன்னாங்க, தேவனை அறியாதிருந்த காலம் என்று ஒரு காலம் அவளுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் 25 வருடத்திற்கு முன்பாக அவள் தேவனை கண்டு கொண்டார்கள். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதோர் போல் இருந்தார். அல்லேலூயா. அப்ப அறியாமையுள்ள காலங்கள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த காலத்திலே தங்கள் வழிகளிலே நடந்தார்கள். அப்போஸ்தலர்கள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நாட்களிலே அவர்கள் மனம் போல வாழ கர்த்தர் விட்டிருந்தார். 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தார். தங்கள் வழிகளிலே விட்டிருந்தார். சென்ற காலங்களிலே, கடந்த காலங்களிலே ஆண்டவர் தங்களுடைய பிள்ளைகள், ஜனங்கள் தங்களுடைய மனம் போல வாழ அவர் விட்டிருந்தார். அல்லேலூயா. அதனால என்னவாயிருந்தார்கள்? ஜனங்கள் பாவத்துக்கு அடிமையாயிருந்தார்கள். ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பாவத்திற்கு நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்த காலத்தில். அப்போ ஒரு காலத்திலே நாம எல்லாம் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தோம்.
அது கடந்த காலம். இப்பொழுது நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். நம்ம இப்ப ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்பொழுது நம்ம பரிசுத்தமாய் வாழும்படியாக நம் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து பரிசுத்த தேவனை ஆராதித்து நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அது அறியாமையுள்ள காலம். இது இப்பொழுது நம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கடந்த காலத்தை ஆண்டவர் விட்டுட்டாரு. இப்பொழுது இந்த காலத்தை என்ன சொல்லுகிறார் என்றால் 2 கொரிந்தியர் 6:2 இந்த காலம் அனுக்கிரக காலம் அப்படித்தானே சொல்லி இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6:2 அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம். அல்லேலூயா. இப்பொழுது அனுக்கிரக காலம். அனுக்கிரகம் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட காலம். சொல்லுமா? ஏனென்றால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். பாவத்துக்கு அடிமையாய் வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும் ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு இது அனுக்கிரக காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தின்படியாக இது நமக்கு அனுக்கிரகமான ஆசீர்வாதமான ஒரு காலம். அல்லேலூயா. என்றால் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழும்படியாக தேவன் ஒரு காலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் அனுக்கிரக காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலத்திலே நாம் தேவனுடைய ஜனங்களாய் தேவனுடைய பிள்ளைகளாக மகிழ்ச்சியாக வாழும்படியாக இந்த அனுக்கிரக காலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:21 யோவான் 4:21 அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். அல்லேலூயா. எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. எங்கும் தொழுது கொள்ளும் காலம். இது தேவனை தொழுது கொள்ளும் காலம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? முந்தின காலம் பாவத்திற்கு அடிமையாயிருந்த காலம். இந்த காலம் பாவத்தை விட்டு விலகி பாவத்திலிருந்து விடுதலையாகி இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழும் காலம். இந்த காலம் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிதாவை தொழுது கொள்ளும் காலம். அப்போ இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த காலத்துல எதை செய்யணுமோ அதை செய்யணும். இந்த காலம் எந்த காலம்? எல்லாரும் சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். பிதாவை தொழுது கொள்ளும் காலம். இதுக்கு முன்ன இந்த சான்ஸ் நமக்கு கிடைக்கல. இப்ப நம்முடைய வாழ்க்கையில பிதாவை தொழுது கொள்ளும் ஒரு காலம் கிடைத்திருக்கிறது. இந்த காலத்துல நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் காலத்திலே செய்யணும். இதுக்கு முன்ன கிடைக்கல. இன்னும் கொஞ்ச நாளத்துல நாம் மரணத்தை சந்திப்போம், அல்ல ஆண்டவருடைய வருகை இருக்கும். அதுக்கு பிறகும் இல்ல, இப்பொழுது தேவனை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. வாசிக்கலாம். 22, 23 வாசிக்கலாம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இப்பொழுது வந்திருக்கிற காலம் என்ன காலம்? பிதாவை தொழுது கொள்ளும் காலம். அல்லேலூயா. வேற ஒன்னை யோசிக்காதீங்க. அந்த தேவனை உண்மையா ஆராதிங்க. அந்த தேவனை உண்மையாய் தொழுது கொள்ளுங்க. இந்த காலம் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். அல்லேலூயா. வருங்காலம் எப்படி இருக்கும் என்று நம்ம பின்னால பார்ப்போம். ஆனா இப்பொழுது இந்த காலம் எந்த காலம் என்னவென்றால் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொன்னது இப்போது வந்து விட்டது என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாளிலிருந்து இந்த 2024 வருடம் வரையிலும் நமக்கு பிதாவை தொழுது கொள்ளும் ஒரு காலம் இருக்கிறது. 2025 என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. பிதாவை தொழுது கொள்ள முடியாத காலம் வரலாம். எத்தனையோ நாடுகளில் எப்படி வந்திருக்கிறது. இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே இது பிதாவை தொழுது கொள்ளும் காலம். இதை சரியா செய்வோம். கர்த்தரை தொழுது கொள்ளுவோம், அவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. அப்ப பலன் கிடைக்குமா கிடைக்காதா? அந்தந்த காலத்துல செய்ய வேண்டியது செஞ்சா
அதற்கு கிடைக்க வேண்டிய காலத்திலே கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, இது பிதாவை தொழுது கொள்ளும் காலம், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம காலத்தை அறிஞ்சிட்டோம். என்ன? இதற்கு முன்பு பாவத்தில் அடிமை, சாத்தானுக்கு அடிமை, இப்போ தேவனுக்கு அடிமை, தேவனை தொழுது கொள்ளும் காலம் இப்ப வந்திருக்கிறது. இப்ப எல்லாவற்றை மறந்து தேவனை தொழுது கொள்ளுவோம். அல்லேலூயா. இது தேவனை தொழுது கொள்ளும் காலம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலத்துல இன்னொன்று நடைபெற இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 7:17, நிறைவேறும் காலம் சமீபித்த போது, வரலையா சொல்லுமா, ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அள்ளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். வரலையா சொல்லுவோம். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 1ஆம் தேதி இங்க ஒரு சிறிய ஒரு பிரதி கொடுக்கப்பட்டது என்றாலும் அது தேவனுடைய வாக்குத்தத்தம் தான். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது சொல்லி இருக்கிறது, ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவேறும் காலம் சமீபித்த போது என்று சொல்லி இருக்கிறது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கு காலையில அப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. உங்களுடைய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பாடுகளுக்கும் ஒரு முடிவு காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, அல்லேலூயா, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 60:22 சொல்லப்பட்டிருக்கிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே தேவன் அதை நடப்பிப்பார். அல்லேலூயா. இப்பொழுது வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். அல்லேலூயா. இப்ப நீங்க பரலோகத்துக்கு போன பிறகு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்துல வாழும் போதே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறணும். அப்படித்தானே? அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழும் போதே அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும். ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனக்கு கர்த்தர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னாலே என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியாலே பொங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறது. உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லி இருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஒரு கரங்களை தட்டி உற்சாகமாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் ஒரு நிறைவேறுதல் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நீ கையிட்டு செய்யும் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய பொக்கிஷசாலி ஆகிய வானத்தை திறப்பார். அப்பொழுது நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். நீயோ கடன் வாங்காதிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தாம் சொன்னதை நிறைவேற்றுவார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா.
ஆமா, இந்த காலத்தோடு முடிய போறதில்ல, இன்னொரு எதிர்காலம் வரப்போகிறது. அது கொடிய காலம். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த காலம் அறியாமையின் காலம், பிசாசுக்கு அடிமையா இருந்த காலம். இந்த காலம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற காலம். இது தேவனை தொழுது கொள்ளும் காலம். இது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம். அல்லேலூயா. ஆனால் இதோ கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கொடிய காலங்களுக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக இந்த தேவாதி தேவனை உண்மையாய் ஆராதித்து, உண்மையாய் ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதினதின் காலத்திலே எப்படி தேவன் நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்தாரோ, நாமும் அந்தந்த காலத்திலே அதே காரியத்தை செய்வோம். எப்படி ஒரு காலத்திலே பாவத்திற்கு அடிமையாய், சாத்தானுக்கு அடிமையாய், இந்த உலகத்துக்கு அடிமையாய் வாழ்ந்த காலத்திலே சாத்தானுக்கு பிரியமானதை செய்தோமோ, இந்த காலத்திலே இது இரட்சணிய காலம், இது அனுக்கிரக காலம். இந்த காலத்திலே தேவனை தொழுது கொள்ளும் இந்த காலம் வந்திருக்கிறது. இந்த காலத்திலே நம் ஒரே நோக்கம், தேவனை தொழுது கொள்ளுவோம், கர்த்தரை ஆராதிப்போம், மீதியை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அவர் நம்மை கைவிடுவதில்லை. அவர் வானத்தின் பலகைகளை திறப்பார். அவர் தமது பொக்கிஷ சாலையை திறப்பார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலத்திலே நாம் மௌனமா இருக்க கூடாது. அல்லேலூயா. எஸ்தருடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு. வாசிக்கலாம் அந்த வசனம். இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால் போதும். இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால், இது தேவனை ஆராதிக்கும் காலம், இது தேவனை தொழுது கொள்ளும் காலம். இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால், அல்லேலூயா, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார அழிவீர்கள். இந்த காலத்துல நம்ம தேவனை துதிக்கும் காலம், தேவனை ஆராதிக்கும் காலம். இந்த காலத்திலே நாம் மௌனமாயிருந்தால் நமக்கு அழிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்திலே நாம் தேவனை துதித்து ஆவியோடு உண்மையோடு அவரை துதித்து இருப்போமானால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம மேல் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த காலம் தேவனை ஆராதிக்கிற காலம், இந்த காலம் தேவனை தொழுது கொள்ளும் காலம், வேறு எந்த காலம் அல்ல. இது அனுக்கிரக காலம். என்ன அனுக்கிரகம்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறது. அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிறது. அவரை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தொழுது கொள்ள வேண்டிய காலத்திலே தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்லியிருக்கு, இது அனுக்கிரக காலம், இது இரட்சணிய காலம், இது தேவனை தொழுது கொள்ளும் காலம். இந்த காலத்திலே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுக்காய் வாழ வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது வரும் நாட்களிலே இதற்கான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். அதன் பலனை அடையுமோ. எப்படி ஒரு பையன் கடினமாய் உழைத்து பாடிபட்டு படிச்சு முன்னுக்கு வந்தா எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கிறதோ, அதே போல இந்த நாட்களிலே நாம் தேவனை தொழுது கொண்டு தேவனை ஆராதித்து தேவனுக்கு ஏற்றபடி தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து வாழ்வோமானால் நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா. கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலனை திறப்பார். பொக்கிஷங்களை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த காலத்திலே நாம் மௌனமா இருக்கக்கூடாது. அநேகர் ஜெரால்ட் சொல்ற மாதிரி ஆராதனைக்கு வந்தோம், சும்மா ஏனோ தானே இருக்கிறாங்க, எதையும் சொல்றதில்ல, எதையும் ஒரு வார்த்தையை கூட, ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவரை துதிக்கிறது கூட இல்லை, அந்த மாதிரியே இருக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? இந்த காலம் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம், கர்த்தரை ஆராதிக்கிற காலம். அதை மட்டும் கரெக்டா செய்யுங்க. அல்லேலூயா. தாவீது தன் காலத்திலே தேவன் அவருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தான் என்பதுதான் மேன்மை. அல்லேலூயா. இந்த காலத்திலே தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம் என்பதுதான் மேன்மை. மற்றதெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைக்கிறது இல்லை. நீ கடினமாய் உழைக்கிறாயா, அப்படி பண்றியா, இப்படி பண்றியா, வீட்டை கட்டுறையோ, காரை வாங்குற,
that doesn't matter. அதெல்லாம் ஆண்டோடைய பார்வையில படுகிறதே இல்லை. ஆண்டோடைய படுகிறதெல்லாம் நீ தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து ஊழியம் செய்து நோவாய் போல உத்தமனாய் வாழ்ந்து நீதிமானாய் வாழ்ந்து தேவனோடு கூட சஞ்சரிக்கிறாயா? அதுதான் தேவனுடைய வாழ்க்கை. இந்த காலம் அந்த காலம். எந்த காலம்? தேவனோடு சஞ்சரிக்கிற காலம், தேவனை தொழுது கொள்ளுகிற காலம், தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்கிற காலம். இதை விட்டுறாதீங்க. இதை தவற விட்டு விட்டோம் என்றால் நம்மால இதற்கான பிரதிபலனை பெற முடியாது. அதனால இந்த காலத்திலே நான் கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் தலைகளை வணங்கி ஆண்டவருக்கு நேராக எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்திலே நான் தேவனை உண்மையாய் தொழுது கொள்வேன். தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்வேன். நோவாவை போல நான் தேவனோடு கூட சஞ்சரிப்பேன். இதை மட்டும் செஞ்சா போதும். நீங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா, உங்களுக்கு அனுபவம் இருக்குதா, உங்களுக்கு திறமை இருக்கிறதா, உங்களுக்கு பணம் இருக்கிறதா, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறதே இல்லை. இந்த காலத்துல நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுக்கு ஊழியம் செய்யணும், தேவனோடு கூட சஞ்சரிக்கணும், தேவனை தொழுது கொள்ளணும். இந்த காலத்துல செய்ய வேண்டியது இதுதான். செய்ய தவற வேண்டாம். ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, இந்த காலம் என்னுடைய வாழ்நாளிலே நீட்டி கொடுத்த காலம், எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துக்கிற இந்த காலத்துல தாவீதை போல உமது சித்தத்தின்படி நான் உமக்கு ஊழியம் செய்து மரிப்பேன். ஆண்டவரே, நோவாவை போல நான் உம்மோடு கூட சஞ்சரித்து மரிப்பேன். ஆண்டவரே, பிதாவை தொழுது கொள்ளும் காலத்திலே நான் தொழுது கொள்ளுவேன். ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுவேன். இந்த 3 காரியங்களை ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். 3 தான் இந்த காலத்திலே நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். தாவீதை போல தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்யணும். நோவாவை போல அவரோடு கூட சஞ்சரிக்கணும். 3ஆவதாக இது தொழுது கொள்ளும் காலம், ஆராதிக்கிற காலம். வேற எல்லாவற்றையும் மறந்து தேவனை ஆராதிக்கணும். அதை விட மாட்டேன், அதை தவற விட மாட்டேன், அந்த நேரத்தை தவற விட மாட்டேன். வந்த நேரத்தில் தேவனை ஆராதிப்பேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிப்பேன். அப்படி தீர்மானம் பண்ணி அதில் உறுதியாயிருப்போமானால் இது விதைக்கிற காலம், அறுக்கிற காலம் இதோ வரப்போகிறது. இதற்கெல்லாம் பிரதிபலன் கிடைக்கக்கூடிய காலம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறது. எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்ததோ, அதே போல நமக்கு வாக்குத்தத்தம் அருளின காலம் சமீபித்திருக்கிறது. இந்த காலத்தில் துதிக்காம இருக்க வேண்டாம், ஆராதனைக்கு வராம இருக்க வேண்டாம், ஆராதிக்காம இருக்க வேண்டாம். தேவனோடு சஞ்சரிப்போம், தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனைக்காக, நல்ல தேவ வார்த்தைக்காக நன்றி. கேட்ட வார்த்தைகளின்படி நீ சொன்னபடி செய்வேன் என்று சொன்னது போல நீர் சொன்னபடி நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி செய்து உம்மோடு கூட சஞ்சரித்து உம்மை தொழுது கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தலும் அவருடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் நிறைவாய்க்கொடும் ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.